அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஆடி மாதத்தின் சனிக்கிழமையில் வரக்கூடிய மிகவுமே அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம். ஒட்டுமொத்த கடனும் ஒழிய கோடி கடனும் காணாமல் போக இரவு 12 மணி 54 மணிக்குள் இந்த அற்புதமான திருநாமத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த நாம ஜப முறை. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு மீளாத கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த சூப்பரான மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜப முறையும் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியது. நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருப்பெயர் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்யலாம். அதே போல டைரக்டா கடன் வாங்கினவங்க தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இப்ப கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி அவங்களுக்காக நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல பெற்றோர்களுக்காக பசங்க நீங்க ஃபாலோ பண்ணலாம். பசங்களுக்காக பெற்றோர்கள் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த திருநாம ஜபத்தை செய்யலாம். சரிங்க, இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இக வாழ்க்கையில் நம்முடைய கடன்கள் அனைத்தும் தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனின் அருள் நமக்கு தேவை. ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானை ருணக்காரகன் அழைப்பது வழக்கம். அதாவது ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள். செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு இருந்தால் நம்முடைய கடன்கள் அனைத்தும் மாயமாக மறையும். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். சோ இந்த மைத்ரேய முகூர்த்தம் எதை வைத்து கணக்கிடப்படுதுன்னு பார்த்தோம்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேருகின்ற நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். இந்த அற்புதமான நேரத்தில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறையை நாம் செய்தாலும் அல்லது மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களை செய்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல நம்முடைய கடன்கள் தீரணும்னா அதற்கு எளிமையான ஒரு வழிமுறை இருக்குங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அல்லது தனியார் கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் அல்லது 500 ரூபாய் நம்ம திரும்ப செலுத்தினால் கூட போதும். அந்த மொத்த கடனும் விரைவாக தீர்வதற்கான வழி பிறக்கும். 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 100 ரூபாயை எப்படி திரும்ப செலுத்துவதுன்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம கொடுக்கிற அந்த அமௌண்ட் முக்கியம் கிடையாதுங்க. மைத்ரேய முகூர்த்த நேரத்துல 1 ரூபாய் நம்ம திரும்ப செலுத்தினால் கூட அந்த முழு கடனையும் திரும்ப செலுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிரடியான பணவரவு நமக்கு ஏற்படும். டைரக்டா நம்ம கேஷா தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நெட் பேங்கிங் இருக்கு, கூகுள் பே, அமேசான் பேன்னு எந்த வழியில வேணாலும் நம்ம பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நகைகள் அடகு வச்சிருந்தாலும் அதற்கான வட்டி தொகையோ அல்லது அசல் தொகையோ ஓரளவிற்கு நம்ம திரும்ப கொடுத்தால் கூட போதும். விரைவாக அந்த முழு நகையையும் நம்மால் மீட்க முடியும். இன்கேஸ் நம்ம பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம் அல்லது நீங்க பேங்க்ல நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா நம்ம விருப்பப்படி பணத்தை கட்ட முடியாது. அதற்குன்னு ஒரு டியூ டேட் வச்சிருப்பாங்க. அந்த டேட்ல தான் இஎம்ஐ நமக்கு டெபிட் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பணத்தை
பணத்தை எப்படி திரும்ப செலுத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஒரு 2 பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க, இன்னொரு பேங்க்ல நகையை அடமானம் வச்சிருக்கீங்கன்னா மொத்தம் 3 உண்டியலை வாங்கி வச்சுக்கோங்க, அல்லது 3 டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுல இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் பணத்தை நீங்க போட்டு வைக்கணும். உங்களால எவ்வளவு தொகை முடியுமோ அதை திரும்ப செலுத்துவதாக நினைச்சு அந்த உண்டியல்ல போட்டு வச்சிருங்க. குறைந்தபட்சம் 3 மைத்ரேய முகூர்த்தங்களுக்கு பணத்தை நீங்க அதுல போட்டு வச்சதற்கு பிறகு அந்த பணத்தை நீங்க அப்புறமா பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. அந்தந்த பேங்க்ல நீங்க கரெக்டா டெபாசிட் பண்ணணும். அந்த பணத்தை வேற எதற்காகவும் செலவு செய்யக்கூடாதுங்க. எந்த டைம்ல வேணாலும் நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம். ஆனால் மைத்ரேய முகூர்த்த நேரத்துல 3 முறை கரெக்டா பணத்தை நீங்க அந்த உண்டியல்ல போடணும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த வழிமுறையையும் கட்டாயமாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி ஒரு சூட்சமமான திருநாம ஜபத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு மாதத்தில் 2 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரேர் கேஸ்ல பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஒரு மைத்ரேய முகூர்த்தம் மட்டும் தான் வரும். சில மாதத்துல 3 மைத்ரேய முகூர்த்தங்களும் நமக்கு கிடைக்கலாம். இந்த ஜூலை மாதத்துல பார்த்தோம்னா 3 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆல்ரெடி 2 முகூர்த்தம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரப்போறது 3வது முகூர்த்தம். சரிங்க, இன்றைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஜூலை 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணி 7 நிமிடங்கள் முதல் நள்ளிரவு 12 மணி 54 நிமிடங்கள் வரை மைத்ரேய முகூர்த்த நேரம். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்திற்கு அதீதமான ஆற்றல் உண்டு. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சனிக்கிழமை, அதிலும் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம். இரவு 12க்கு மேல ஞாயிற்றுக்கிழமை கணக்கு வரும்னு நீங்க நினைக்க வேண்டாம். சூரிய உதயத்திலிருந்து தாங்க அடுத்த நாள் கணக்கை நம்ம எடுத்துப்போம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் சனிக்கிழமை இரவு 11 மணி 7 நிமிடங்கள் முதல் இரவு 12 மணி 54 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. தரையில சேர்லன்னு எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். இந்த நாம ஜபத்திற்கு தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. வயதானவர்கள் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். செவ்வாய் பகவானை, அதாவது அங்காரகனை மனதார நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய கடன் முழுவதும் தீரணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. இந்த நாம ஜபத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம், அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். எந்த மைத்ரேய முகூர்த்தத்துல வேணாலும் இந்த நாம ஜபம் செய்யலாம். 2 நிமிஷம் மனமுருகி நீங்க செவ்வாய் பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் மின்னல் வேகத்தில் தீரணும்னு பிரார்த்தனை செய்யுங்க. குறைந்தபட்சம் 15 நிமிடங்கள் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யணும். அதிகபட்சம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம செய்யலாம். 15 நிமிடங்கள் சொன்னாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. மன ஒருநிலைப்பாட்டுடன் கவனம் சிதறாமல் செவ்வாய் பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே அவருடைய இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். ஓம் மகீசுதனே போற்றி, ஓம் மகீசுதனே போற்றி, ஓம் மகீசுதனே போற்றி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சூட்சமமான செவ்வாயின் திருநாமம் இது. 15 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரைக்கும் இந்த நாம ஜபத்தை செஞ்சுட்டு திரும்பவும் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் தீரணும்னு செவ்வாய் பகவான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த நாம ஜபத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.